வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்னைக்கு டுடே சமையல் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்னைக்கு டுடே சமையல் என்னன்னு பார்க்கலாம். சிம்பிள் சமையல் தாங்க. சுட சுட சாதம், மோர் குழம்பு நேற்று பண்ணது நிறைய இருக்குது, வடையோடு இருக்குது. அதனால் மோர் குழம்பு வச்சாச்சு. வடவு துவையல், வடவும் தாளிப்போம் பாருங்கள். அதில் புளி, மிளகாய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பூண்டு பல் வச்சு வறுத்துட்டு அரைச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துலேயும் நல்லெண்ணெய் போட்டு நெய் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை குழந்தைங்களுக்கு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி சிம்பிள் சமையல் தான். தயிர் இருக்குது, ரசம் கூட வைக்கல இன்றைக்கி. தயிர் இருக்குது, வேணுன்னா தயிர் போட்டுக்கலாம். மோர் குழம்புன்றதால தயிரை வைக்கல. நைஸாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை என்ன பண்ணிட்டோம், வந்து நைஸாக திட்டிட்டு போகிறாங்க பாருங்கள் இந்த பசங்கள்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வடை துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து சின்ன வெங்காயத்தில் செய்யுது. எல்லாத்துக்குமே தாளிப்பு கொடுக்கலாம். கீரைக்கு, சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு, வத்த குழம்புக்கு எல்லாத்துக்கும் தாளிக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்ந்துருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ட்ரை பண்ணி பாருங்கள். வடை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் துவையல் பண்ணியிருக்க மாட்டீங்க. வடகத்தில் துவையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும்.